இல்லை நான் அடிச்சது இல்லைன்னா அவருக்கு அதில் ஒரு பெரிய பெருமிதம் இருக்குது. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு அவருக்கு வந்து 2 குட்டி பையனும் ஒரு பொண்ணும் வருவாங்க. ஒருத்தங்க ஆறுமுகம், ஒருத்தங்க சின்னையா. அந்த கூட அந்த அம்மா வந்து சின்னையாவோட அம்மா. அந்த பையன் உங்களோட ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா இங்கே பசங்க வந்துட்டீங்க அப்படின்னு நாங்கள் ஆர்வம் சொல்லலாம். ஏன் என் பேர் சின்னையா, இவங்க நம்ம கிளாஸில் தான் படிக்கிறேன், அவங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு ஆரம்ப கிளாஸ் நடக்கும்போது வருஷத்தை ஆரம்பத்தில் வந்து ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை இன்னொரு பையனோட ஆங்கில புத்தகத்தை திருடி அதை வந்து கடையில் போய் வேறு பேர் அட்டையை போட்டு விட்டுட்டாங்க. அதை நான் தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து காமிச்சேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இவங்க யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட பேசுறதே இல்லை. எல்லாரும் ஆளுக்கு ₹1 போட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும். அப்போ கூட நானும் வரவேற்று கேட்டேன், நாங்கள் வந்து வாங்கி மறுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் அவங்க அம்மா சொன்னாங்க. நீங்கள் அன்றைக்கி சொல்லிட்டீங்க, இந்த 1 வருஷம் ஃபுல்லாக வந்து நல்லாவே இல்லை, வீட்டில் அவங்க தங்கச்சி கூட பேசுறது இல்லை, அப்படியாவது காசை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரமான விதத்த கையோடு அந்த ₹1 கொடுப்பாங்க. அப்படியே அவர் வந்து தூங்கி குறுகி நின்றுடுவார். தூங்கி குறுகி நின்றுட்டு இப்போ வந்து நான் அப்படி நினைச்சு சொல்லுறது, பசங்க இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வீட்டில் மார்க்கெட்டில் ஜீசஸோட கரையை இருக்க முழுக்கெல்லாம் ஒரு இவர் மேலே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவார். அப்படி தான் அந்த கரையை இருப்பாங்க. ஒரு புறக்கணிப்பு வந்து எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை வந்து தாக்கத்தை வந்து அந்த மாணவனுக்கு ஏற்படுத்துது அவரே நினச்சிக்க மாட்டார். அதை அந்த கதை சொல்லி இதை படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறோம்னா, நானும் ஒரு முந்தைய ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கனால என்னை யோசிக்க வச்சுச்சு, நம்ம யாரையாவது ரன் பண்ணலாம், யாரையாவது இப்படி சொல்லிடலாம் அப்படின்னு. இது ஒரு விதமான புறக்கணிப்புனா தமயந்தி அவங்க வந்து இப்போ சமகாலத்தில் இருக்காங்க. சூரியன் எஃப்எம்ல கூட அவங்க வேலை இருப்பாங்க. அவங்க நல்லா ரைட்டர் திருநெல்வேலிக்காங்க. அவங்க ஒரு கதை எழுதிப்பாங்க, அனல் மின் நிலையங்கள் நிறைய எழுதிப்பாங்க. அந்த அனல் மின் நிலையங்களில் கதையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தூத்துக்குடியில் வாழ்றது. தூத்துக்குடியில் வந்து அந்த அனல் மின் நிலையம் ஆரம்பிக்கும் போது அந்த கழிவுகள்லாம் கொட்டுறதுக்கு கடலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இதை அமைச்சு அதில் போய் கொட்டுவாங்க. அப்போ அந்த ஏரியில் இருக்க மீன்கள்லாம் வந்து வளர்றதுக்கு இருக்கிறோம், மீனவர்களோட வாழ்க்கையை பாதிக்கும். அப்போ ஒரு மீனவர் செபஸ்தியா இருப்பார், அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க ஒய்ஃபோட சின்ன குடும்பம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மீனோட வரத்து குறையும் போது அவங்களோட தொழில் நசிவடையும் போது அவங்க அம்மா வயசானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகுலராக கிடைக்கக்கூடிய வளமையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அதனால வீட்டில் சண்டை வரும். அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணன் வீட்டு போய் விட்டுங்கன்னா அவங்க ஒரு சண்டை போடுவாங்க. ஒரு கூட்டு போவாங்க, தூத்துக்குடியிலேருந்து விருதுநகர் அண்ணன் கூட்டு போவாங்க. அண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அவங்க வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் நீங்களே வச்சுக்காங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. அவங்க வர வழியில் விருதுநகர்லேருந்து கோவில் வீட்டில் வந்து நின்று அந்த அம்மாவுக்கு பிஸ்கட்டு கீழே அவங்க தெரிஞ்சு நான் தூத்துக்குடி பஸ்ஸு வரலான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மூவிங்கில் இருக்க தூத்துக்குடி பஸ்ஸில் ஓடி போய் ஏறி உட்காந்து செவஸ்திரி மட்டும் போயிட்டு இருக்கோம், பஸ்ஸு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்காக முடிச்சுருக்கோம். இதை படிக்கும்போது நம்ம அம்மாவை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் கோவப்படுறதா, இல்லை அம்மாவே விட்டுட்டு போகிற அளவுக்கு வறுமை வந்து அவங்கள துன்புறுத்த, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்படிலாம் நம்ம நிறையா யோசிக்க வைக்கிறதோட சிறுகதைக்கு அந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை அவரு சொல்லியிருந்தாரு, மண்புழுவுக்கு 2 தலையே இருந்தால் கூட அது மண்ணில் உருண்டுகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன். நுழுங்குல பார்க்குறது, தலை வந்து நுழுந்து பார்க்குறது காரணம். இந்த மாதிரி ஒப்புமைகளை வந்து அவர் நிறைய சொல்கிறார். இன்னொரு இடத்துல சிலந்திக்கு 8 கால் இருந்தால் அது வலைக்குள்ளேயே தான் நடக்க முடியும். நம்ம எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஒரு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைனா கீழே எழுதின கதவு கதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர். அவர் வந்து அந்த ஒரு குடும்பத்தோட வீழ்ச்சி வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஒரு கிராமத்தில் ஒரு வீடு கட்ட முடியாத, வரி கட்ட முடியாத வீட்டில் தலையாரி வந்து கதவை பிடிச்சிட்டு போயிடலாம். அந்த கதை ஆரம்பிக்கிறதே அந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து கதவாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, கதவுல ஏறி. அது கண்டிப்பாக நமக்கு அந்த அனுபவம். கதவுல ஏறி முன்னாடி போய் வர்றது, இந்த நாளாங்கின்ற ஒரு இந்த வார்த்தைகள்லாம் இப்போ பிள்ளைகிட்ட சொல்ல முடியல. அதில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஆரம்பிக்கும். அந்த மறுநாள் வந்து அந்த கதவை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவார் தலையாரி கதவை எடுத்துகிட்டு போன பிறகும் அந்த அவங்க வீட்டுக்காரர் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பார், கூலி வேலைக்கு. அதை வர தாமதமாகும். அவங்க வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்கும், கை குழந்தை காய்ச்சல் செத்து போகலாம். அந்த நைட்டு இரவு குளிர் படிக்கும்போது அந்த குளிர் தாங்காமல் அந்த பச்சை குழந்தை இறந்து போகும். அவங்க அம்மா அந்த திறந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்க்கும்போது திறந்த வீட்டோட பார்த்து அலறி அழுவாங்க. இதெல்லாம் அவங்க இறக்குற துணை. எந்தராதே வீட்டில் கதவுலாம் அவங்க ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா, அவங்க அழுகிறது. இந்த சம்பவம்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சப்பறம் அந்த பையன் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த கிராம சாவடி வாசல் அந்த கதவு சாத்தியிருக்கும். அப்போ ஓடி போய் 2 பேரும் அந்த கதவை தொட்டு பார்ப்பாங்க, பிள்ளைங்க 2 பேரும். அது தொட்டு பார்த்துட்டு அது ஒரு மூலையில் தரையை அந்த கூடு கட்டும் இல்லையா, அது கட்டிட்டு இருக்கும். அதை வந்து அந்த அந்த வந்து பாவடையை வச்சு அது துடைக்கும்.
தொடர்ந்து 2 பேரோட கையும் கதவை வந்து ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் அந்த கதை முடியும். ஒரு நம்ம மிக சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு காரணம் இது ஒரு குடும்பத்தோட வீழ்ச்சியை சொல்லுது. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு சிட்டியில் வாழ்கிறவங்க அவங்க அனுசரணையாக இருந்துக்கிறாங்க, கிடைக்கிற விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. நம்ம சொந்த வீடு சொந்த ஊரில் இருக்க வளமை இல்லைன்னா கூட குறைவான வருமானத்தில் ஒரு நகரத்தில் வாழ்கிறவங்க எப்படி அதை அனுசரித்து இருக்காங்கன்றத திலீப் குமார்ன்ற ஒரு எழுத்துறது அவர் உண்மையில் இந்த கதாபாத்திரம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் குஜராத்தி அவங்க மரவாடி அவங்கள பற்றியான கதைகள் தான் நிறையா இருக்காரு. அவர் அங்கேருந்தே அவங்களுக்கு செட்டில் இருக்காரு. அவரோட கவிதை தீர்வுன்னு இவர் இந்த புக்கில் வந்து கதைகளை பற்றி ஜிஸ்டராக சொல்கிறார் சிறுசா. நான் இதை அந்த கதையை ஃபுல்லாக படிக்கணும் கூகுளில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அப்போ கவிதை சார் தீர்வுன்னு ஒரு கதை இருக்கிறார், அதில் வந்துச்சு. அது நான் என்ன படிக்கல, இந்த தீர்வு கதையை நான் படித்தேன். இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு வீடு, அந்த காம்பவுண்ட் வீடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரே காம்பவுண்ட் வீட்டில் 20 வீடு 30 வீடு இருப்பாங்க, மாடி 2 மாடி இருக்கும், 3 மாடி இருக்கும். அந்த மாதிரி வீடு எல்லா குஜராத்தி அதிகமாக இருக்காங்க, தமிழ் மீன்ஸ் இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு 30 பேர் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு காமன் பாத்ரூம், அது ஒரு கிணறு, அதில் தான் தண்ணி குடிச்சுக்குவாங்க. அதில் ஒரு அவர் அந்த வீட்டை பற்றி பயங்கரமாக நேரேட் பண்ணியிருக்காரு. அதை படிக்கும்போதே நமக்கு அந்த வீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை ஒரு இப்படி இருக்கும், நடுவில் ஒரு பட்டாசு அளவுக்கு அதான் எழுதி வருவார். அதில் அந்த கிணத்துக்கு ஒரு எலி செத்துட்டாரு. அப்போ எலி செத்து இருக்கும்போது எல்லாரும் பாருங்க எப்படி வெளியே எடுக்கிறாங்க. 30 ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணுறத பற்றி யார் என்னன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்க டச் என்னன்னா அதை எப்படி எடுக்கணும்னு பேசிட்டு அதில் ஒருத்தவங்க இறங்கி எடுக்கிறாரு. எடுத்த பிறகு பாட்டி வந்து இதை எப்படி இன்னும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் தண்ணி, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து காசிக்கு போயிட்டு கண்டாத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்குது, எனக்கு 2 சொத்தை தொழிச்சு விட்டு இப்போ எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து நம்ம நம்ம இருக்கிற இதில் வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை எப்படி அனுசரணைக்கு தள்ளுது, வாழ்க்கை தேவை வந்து எப்படி தள்ளுது அப்படின்றது அந்த விஷயம் வந்து நல்லா சொல்லிச்சு. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக ஒரு சின்ன கதைன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பிரமிழ் வந்து பிரமிழ்கிற ஒரு கவிஞர் நமக்கு தெரியும். அவரோட வார்த்தைகளை மிக முக்கியமானது, மனதில் காடுள்ள மிருகத்தை